குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. ஐபிசி நேயர்களுக்கு வணக்கம். மே மாதம் 1ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்லக்கூடிய இந்த குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார்? வெறும் ராசிகளுக்கு மட்டும் இந்த பலன்களை கொடுப்பாரா, இல்லை பொதுவாக உலக அளவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? குரு பகவானினுடைய மாற்றம் உலக அளவில் நிச்சயமாக பல மாற்றங்களை கொடுக்கும். எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்களை உலக அளவில் கொடுக்கக்கூடும். நமக்கும் பார்த்திங்கன்னா, இந்தியாவை பொறுத்த மட்டும் நமக்கு தேர்தல்கள் வரப்போகுது. இது மட்டும் அல்லாமல் அரசியல் தலைவர்கள் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குரு பெயர்ச்சியினுடைய மாற்றத்தில் பெரிய பங்கு வகிக்கும். கிரகங்களில் குரு பகவானும் சனி பகவானும் உலக அளவில் நிறைய மாற்றங்களை கொடுப்பார். இப்போ ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரக்கூடிய இந்த சித்திர வருட பிறப்பும் சூரிய பகவான் நமக்கு மேஷ ராசியில் உச்சபலம் பெற்று இருக்க போகிறார். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரிஷபராசிக்கு செல்லக்கூடிய மே மாதம் 1ஆம் தேதி அரசியல் தலைவர்களுக்கும் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வரும். அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் முக்கிய தலைவர்கள், இல்லை அரசியலில் பேசப்படக்கூடிய உலக அளவில் முக்கிய பிரமுகர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளும், மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் படிப்பு சம்பந்தப்பட்ட கல்வித்துறையில் பல மாற்றங்களும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு சில மாற்றங்களை பொருளாதார ரீதியாகவும் மக்களுக்கு கொடுக்கும். நமக்கு இந்த இந்திய தேசம் மற்றும் நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தை பொறுத்த வரையில் ஏற்றங்கள் நிறையா இருக்கும். பல புதிய தொழிற்சாலை அமைப்புகளும் பல புதிய தொழில்நுட்பங்களும் நமக்கு வரக்கூடும். மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்தியாவில் நல்ல பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் வரும். புதிய விஞ்ஞானிகள் வரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்கும். எப்படி இன்றைக்கி உலக தரத்தில் நமக்கு விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்ம முதன்மை பெற்றிருக்கிறோமோ, அது இந்த குரு பெயர்ச்சியானது நமக்கு இன்னும் உலக தரத்தில் நமக்கு ஒரு விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் புதிய விஞ்ஞானிகள் உலக அளவில் நமக்கு பேரு புகழை தரக்கூடியது, நம்மளுடைய நாட்டின் பெருமை வரக்கூடும். அடுத்ததாக ஆலயங்கள் சம்மந்தப்பட்டது, அப்புறம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த புனித யாத்திரை இந்த வருடத்தில் எப்பொழுதுமே நமக்கு நார்தன் சைடு ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்கும். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஹரித்வார் போகிற ஒரு யாத்திரைகள், இல்லைன்னா வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய யாத்ரா பத்ரிநாத், கேதார்நாத், இது நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கும் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த குரு பெயர்ச்சியானது ஒரு பொதுவாக உலகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, நோய் அப்படிங்கிறது குறைவாகவும் மக்களுக்கு நல்ல பொருளாதாரமும் ஒரு சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் கூட அரசாங்கம், அரசியல் தலைவர்கள் இதில் சம்பந்தப்பட்டதில் நம்ம பல மாற்றங்களையும் அரசியல் தலைவர்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளையும் இந்த குரு பெயர்ச்சியில் நாம் பார்க்கலாம். துலாம் ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் 2024. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானினுடைய சஞ்சாரம் பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு போகிறார். ஸோ அஷ்டமத்தில் குரு வந்தாலே நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம்? லீகல் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நம்ம மேலே நம்ம ஒன்றுமே இருக்காது, ஏதாவது ஒரு விஷயத்திற்கு நமக்கு கோர்ட்டு கேஸு, எப்போ பார்த்தாலும் வக்கீலை போய் பார்க்குறதும் கோர்ட்டுக்கு போகிறதும், இந்த மாதிரியான ஒரு லீகல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு கையெழுத்து போடும் பொழுதோ, இல்லை நண்பர்களுக்காக ஒரு வக்காலத்து வாங்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடும் பொழுதோ ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்பட வேண்டும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வருஷமாக இந்த கோர்ட் கேஸ் எல்லாம் நடக்கும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கோர்ட் கேஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா? அது கொஞ்சம் இழுபறியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. இந்த கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை,
அவங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கொஞ்சம் மருத்துவ செலவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ நமக்கு ஏற்கனவே சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு பகவான் இப்போ போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால கொஞ்சம் தூக்கத்தை கெடுப்பார். ஒரு பய உணர்வு நமக்குள்ளேயே வரும். ஐயோ இது இருக்கே, நம்ம ஏன்டா எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் எல்லாம் வரும். அதனால் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் தூக்கத்தை கொடுக்காமலேயே போயிடுவார். ஸோ துலாம் ராசி நேயர்கள் அவங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ, உங்களுக்கு நரசிம்மர் பிடிக்கும்னா நரசிம்மர் வேண்டிக்கோங்க, துர்க்கையை பிடிக்கும்னா துர்க்கையை வேண்டிக்கோங்க. இஷ்ட தெய்வ பிரார்த்தனை செய்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை மற்றும் வியாழக்கிழமைகளில் இவர்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனை செய்தால் இந்த அஷ்டம குரு, 12ஆம் இடத்தில் கேது, 6ஆம் இடத்தில் ராகு, இது எல்லாமே நமக்கு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பண்ணும். 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கார்னா உண்மையிலேயே இந்த கிரகங்கள் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் என்ன விதைக்கிறோமோ, கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்யணும். சனி பகவான் உங்களுக்கு நீங்கள் நல்ல விதையை போட்டிங்க, நல்ல மண்ணில் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கான அறுவடை நல்லதாக வரும். நம்ம என்ன கர்மா செய்கிறோமோ அதை திரும்பவும் அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த 8ஆம் இடத்தில் குரு பகவான். அதனால் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அவனுக்கு நல்லா நடந்தது, எனக்கு நல்லா நடக்கலையேன்னு நம்ம சொல்லக்கூடாது. அவன் நல்ல கர்மா பண்ணியிருப்பான், அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ நாம் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதற்கான ரிட்டர்ன்ஸ் துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகிறது. ஸோ அது சித்ரா நட்சத்திரக்காரர்கள், சுவாதி மற்றும் விசாகம். இதில் நான் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சரி, நம்ம பாவம் செஞ்சிட்டோம், பட் நம்ம ஒரு பிராயச்சித்தத்தை தேடிக்கணும் இல்லையா. சஷ்டியில் முருகனுக்கு பண்ணுங்கள், வியாழக்கிழமை தோறும் முருகன் ஆலயங்களுக்கு போங்க, முருகனுக்கு விரதம் இருங்க. இப்போ இந்த வருடம் கந்த சஷ்டி வரும் இல்லையா, 6 நாளும் நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம். செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு நன்மையை தருவார். கண்டிப்பாக சுவாமிமலை போங்க. சுவாமிமலை சென்று முருகனை தரிசனம் செய்தால் இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மறக்காமல் வியாழக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணி இந்த குரு ஹோரையில் 3 நெய் தீபங்கள் ஏற்றி ஹயக்ரீவரை வணங்கலாம். உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறார்களோ அவர்களை மனதாக பிரார்த்தனை செய்யலாம். நமக்கு கண்டிப்பாக பாவங்கள் தீர்ந்து ஒரு வெற்றி தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இது அமையும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அசோக் செல்வன் நடிப்பில் குதூகலமான திரைப்படம் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சித் தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது.